அபு தாவூத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸில் வரக்கூடிய ரொம்ப பிரபலமான ஹதீஸ் இது. மன் தலப இல்மன் மிம்மன் யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி தஆலா லியுஸீப பிஹி அர்லம் மினத் துன்யா லம் யஜித் அர்ஃபல் ஜன்னதி யௌமல் கியாமா. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய கல்வியை கொண்டு உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடக்கூடியவர் நாளை மறுமையில் சுவர்க்கத்தினுடைய வாசனையை கூட நுகரமாட்டார். கல்வி அறிவு என்பது உலகம் சார்ந்தது தான், அமல் என்பது மறுமையை பெறுவதற்கானது. ஆனால் அந்த அமலில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் மறுமையையும் பெற முடியாது, அது வீணானதாகவே ஆகிவிடும் என்பதாக இமாம் சஹல் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. மேலும் அவங்க சொல்றாங்க, மக்கள் அனைவரும் மரணமானவர்கள் தான் அறிஞர்களை தவிர, அறிஞர்கள் அனைவரும் போதையில் உள்ளவர்கள் தான் அமல் செய்யக்கூடியவர்களை தவிர, அமல் செய்யக்கூடியவர்கள் அனைவரும் ஏமாற்றப்பட்டவர்களே இஹ்லாஸ் உள்ளவர்களை தவிர, இஹ்லாஸோடு இருக்கக்கூடியவரை பொறுத்தவரை நம்முடைய முடிவு எப்படி இருக்குமோ என்கின்ற அச்சத்திலே வாழக்கூடியவராகத்தான் இருப்பார் என்பதாக சொல்றாங்க. நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்ப போறானா நரகத்துக்கு அனுப்ப போறானா தெரியலையே அப்படிங்கிற பயத்திலே வாழக்கூடிய ஒருத்தர் உலகத்தை தேடி அலைய மாட்டார் இல்லையா? அப்போ வெற்றி அடையக்கூடியவர் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இஹ்லாஸோடு செயல்படக்கூடியவர் தான் வெற்றியாளராக ஆகிறார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, தன்னுடைய பயணம் என்பது மறுமையாக இருக்கும்போது உலகத்தை நோக்கி திரும்பி செல்லக்கூடியவர் எப்படி அறிஞராக இருக்க முடியும்? கல்வியை கொண்டு அமல் செய்வதை விட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே கற்கக்கூடியவர் எப்படி அறிஞராக இருக்க முடியும் என்பதாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி. சாலிஹ் இப்னு ஹஸ்ஸான் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அதரக்து ஷியூஹ வஹும் யதஅவ்வதுன பில்லாஹ் மினல் ஃபாஜிரில் ஆலிமி பிஸ்ஸுன்னா. நான் உயர்ந்த அறிஞர்களை நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் தீய அறிஞரை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள், அவ்வாறு பாதுகாப்பு தேடுவதை சுன்னத் என்றும் கருதினார்கள் என்பதாக சொல்றாங்க.